வெல்கம் டு தமிழ் ஜாய். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ரசிகர் ஒருவர் நேற்றைய போட்டியில் தல தோனி பேட்டிங் செய்ய களமிறங்கும் போது மட்டும் உடனடியாக அந்த ரசிகர் ராஜஸ்தான் ஜெர்சியை மாற்றிவிட்டு சிஎஸ்கே ஜெர்சியை அணிந்து சிஎஸ்கே ரசிகராக மாறிய அதிசய சம்பவம். அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்பதற்கு முன்பு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. அதாவது நேற்றைய போட்டியின் போது கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து ராஜஸ்தான் அணியின் வெற்றியை கடைசி வினாடியில் பிடுங்கிக் கொண்டது நம்ம சிஎஸ்கே அணி. இந்த போட்டி முடிந்த பிறகு ஒரு ஆச்சரியமான சம்பவம் அரங்கேறியது. அது என்னவென்றால், போட்டி முடிந்த பிறகு ராஜஸ்தான் அணியை சேர்ந்த வீரர்கள் பலரும் தல தோனியிடம் வந்து அவர்களுக்கு தேவையான அட்வைஸுகளை கேட்டு பெற்றுக்கொண்டனர். இதுதான் ஒவ்வொரு போட்டியிலும் நடக்குமே, இதில் என்ன ஆச்சரியம்னு கேட்கிறீங்களா? அதாவது மற்ற போட்டிகளில் எல்லாம் எதிரணியில் உள்ள ஒரு சில வீரர்கள் மட்டுமே தான் தோனியிடம் வந்து பேசிவிட்டு செல்வார்கள். ஆனால் நேற்றைய போட்டியில் எதிரணி கேப்டனான ரஹானேவில் தொடங்கி ஸ்டீவ் ஸ்மித் என கிட்டத்தட்ட ராஜஸ்தான் அணியை சேர்ந்த ஒட்டுமொத்த வீரர்களுமே தல தோனியை சுற்றி நின்று வெகு நேரமாக தோனி சொன்னதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். சுருக்கமாக சொல்ல போனால், ராஜஸ்தான் அணியை சேர்ந்த பயிற்சியாளர்களை தவிர மற்ற அனைவருமே தோனியின் அறிவுரைகளை கேட்டு பெற்றுக்கொண்டனர் என்றுதான் சொல்ல வேண்டும். அது மட்டுமில்லாமல் அந்த போட்டியில் இன்னொரு ஆச்சரியமான சம்பவம் ஒன்றும் நடந்தது. அதாவது சிஎஸ்கே அணி பேட்டிங்கின் போது தல தோனி பேட்டிங் செய்ய மைதானத்துக்குள் இறங்கி நடந்து வரும்போது மைதானத்தில் இருந்த ஒரு ராஜஸ்தான் அணியை சேர்ந்த ரசிகர் ஒருவர் அவர் அணிந்திருந்த ராஜஸ்தான் அணியின் ஜெர்சிக்கு மேலே சிஎஸ்கே ஜெர்சியை அணிந்து அப்படியே சிஎஸ்கே ரசிகராகவே மாறிவிட்டார். அதே போல தல தோனி அவுட் ஆன உடனே சிஎஸ்கே ஜெர்சியை கலட்டிவிட்டு மீண்டும் ராஜஸ்தான் ஜெர்சியோடு ராஜஸ்தான் அணிக்கு அந்த ரசிகர் தொடர்ந்து சப்போர்ட் செய்ததையும் நம்மால் காண முடிந்தது. சரி, நீங்க இப்ப சொல்லுங்க, தல தோனி ஒருவருக்காக மட்டுமே சிஎஸ்கே ரசிகராக மாறிய இந்த ரசிகரின் மனநிலையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.